இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து வச்ச இந்த டிடிஹெச்ல வந்து படங்களை வெளியிடுற முயற்சி எந்த கட்டத்தில் இருக்கு? வேண்டான்னு விரும்புகிறாங்க என்னுடைய சக தொழிலாளர்கள்லாம். தொழிலாளர்னு நான் சொல்கிறது முதலாளிகள் தான். அவங்க பெரிய முதலீடு பண்ணியிருக்காங்க. வேண்டாங்கும்போது தாமதமாக பண்ணிக்கலாம், அது ஒன்றும் இல்லை. பட் எப்படியும் வரும். அது வேறு ஆளு கொண்டு வரட்டும். நான் வந்து இவங்களும் என்னுடைய நண்பர்கள், இவங்களும் என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு. பட் இது வரும், அது புரிஞ்சுக்கிட்டு வரட்டும். இப்போ சேட்டலைட் டிவி வர மாதிரி வரும்போது வரட்டும். பட் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வராமல் போகாது. இதை நான் மட்டுமே கொண்டு வந்து துரோகியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக வரும். இன்னமும் புதிய ஊடகங்கள் வரப்போகின்றன. அதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பவுமே நிரந்தரமாக இப்போ கதா காலட்சேபம் சொல்லி ராமாயணம் சொல்லிட்டு இருந்தார். அவர் சினிமாவை எப்படி ஒத்துக்க போகிறாரு? அதே ராமாயணத்தை தான் நானும் சொல்கிறேன்னு சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டாங்க. சம்பூர்ண ராமாயணம்னு ஒரு படம் எடுத்திருக்கேன்னா கூட கதா காலட்சேபம் சொல்பவர்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க, கெட்டு போவீங்க, அதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தலைமுறை இடைவெளியில் வர்ற ஒரு விமர்சனம் தானே தவிர மற்றபடி உண்மையும் விஞ்ஞானமும் முக்கியமாக நல்ல வியாபாரம் வெல்லும். முந்தையெல்லாம் 36 40 பிரிண்ட் போட்டாலே பெரிய விஷயம். இப்போ 2000 பிரிண்ட்டுங்கிறாங்க. என்னாலேயே நம்ப முடியல. எம்ஜிஆர் சிவாஜி காலங்களில் கேட்காத எண்ணிக்கைகள். சந்திரலேகா 13 பிரிண்ட்டுனாங்க. இன்றைக்கி 3000 பிரிண்ட்டு. என் படங்கள் 30 பிரிண்ட் போட்டதை பெருமையாக நான் சொல்லிட்டு அலைஞ்சிருக்கேன். இன்றைக்கி 3000 பிரிண்ட் அது. ஸோ மாறிக்கொண்டு வருகிறது. நிச்சயமா. இப்போ 2020 வந்து இந்தியா வல்லரசாகணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக ஒரு கருத்து நிலவுது. இதற்கு நம்ம முன்னெடுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு நமக்கு முன்னாடி யார் ஓடிட்டு இருக்காங்கங்கிறத கவனிக்கணும். முன்னாடி போகணுங்கிறத நீங்கள் ரேஸில் முந்துறதுக்கு சீனா நம்மை விட 30 வருடங்கள் முன்னோக்கி போயிட்டாங்க. அவங்க 20 வருடத்திற்கு முன்னாடி 10 வருடம் நமக்கு பின்னாடி இருந்தாங்க. அதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் நாம் ஓட வேண்டிய வேகமாவது நமக்கு புரியும். 20இல் வருகிறோம், 30இல் வருகிறோம், இப்போலேருந்து ஓட ஆரம்பிக்கணும். இந்த பிரதமர் சொல்லிட்டாருங்கிறதுனால அந்த புது உத்வேகமாக இருக்கக்கூடாது. இது என்னுடைய உத்வேகமாக, உங்களுடைய உத்வேகமாக இருக்க வேண்டும். இதை யாராவது ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமா ஆகியிருக்க வேண்டாமா? எத்தனை நோபல் பரிசு வாங்கிவிட்டது இந்தியா? எத்தனை துறைகளில் வாங்கிவிட்டது? எத்தனை சினிமாக்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம்? உலகில் எங்கும் இல்லாத அளவு சினிமாக்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதற்கான சான்று என்னவாக உள்ளது? ஏன் இன்னும் ஹாலிவுட் தான் சிகரத்தில் இருக்கிறது? இன்னும் சொல்ல போனால் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்று மேற்கத்தியக்காரர்களெல்லாம் மார்தட்டி கொள்ளும் அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு பெரும் ஃபைனான்ஸ் பண்ணதே இந்திய பணம் தான், முகலாய பணம் தான். இங்கேருந்து எடுத்துகிட்டு போன பணங்களை வச்சுத்தான் நமக்கும் பங்கு உண்டு. அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் நாம் மூலதனம் போட்டிருக்கிறோம். அதில் நம்முடைய முதலீடு இருக்கிறது. அதில் அப்படி யோசிச்சு பார்த்துக்குப்போமே, நம்மளால் செல்ல முடியும். அவங்க இங்கே வந்து ஆட்சி செலுத்தாமல் நம்ம அவங்கள பார்ட்னராக இப்போ இருக்கிற இந்த குளோபலைசேஷன் அப்போ நடந்திருந்ததுன்னா நம்ம ரயில் இன்னும் முன்னாடி வந்திருக்கோம், நம்ம ரயிலாக இருந்திருக்கோம். ஏன்னா காந்தியார் வேறு ஏதாவது வேலை பார்த்துருப்பார். அப்போது அமைதியாக ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பார். ரயிலேருந்து இறக்கி விட்டுருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக, நிச்சயமாக இருக்கிற நடிகர்களில் தமிழ் சமூகத்திலே ஆகட்டும், இந்தியாவிலே ஆகட்டும், இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து சமூக விஷயங்களை உற்று நோக்கிக்கிட்டு இருக்கிற, அடுத்தடுத்த சம்பவங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர். இது வந்து எப்பயுமே வந்து இருக்கணும், அதுதான் எங்களுடைய விருப்பம் கூட. இன்னொன்று சொல்கிறேன், நான் தினச்செய்திகளை கூட தவற விட்டு விடுவேன். ஆனால் சரித்திரத்தை திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியது கடமையாக நினைத்து கொண்டிருக்கிறேன். தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நான் தினச்செய்தி எப்படி வந்து சேர்ந்துடும் இந்த மாதிரி ஊடகங்கள் மூலமாக. இன்னும் சொல்லப்போனால் தாளை பிரிப்பதற்கு முன்னால் என்று நாள் சொல்லி விடுகிறது. முதல் நாள் ராத்திரியை அடுத்த நாளையே சொல்லிடுறாங்க. ஆச்சரியமாக இருக்குது எனக்கெல்லாம். அது கொஞ்சம் புரியறதுக்கு நாளை செய்தி எப்படி இப்படி சொல்கிறாங்கன்னு. அது நாளை செய்தி இல்லை, நமக்கு அப்படியே கொஞ்சம் சுட சுட கிடைக்கும் என்று நாம் நம்பும் செய்தி கூட நேற்றைய செய்தி தான். அது இன்னும் மாறிட்டு வருது. க்ஷணத்துக்கு க்ஷணம் செய்திகள் வந்து அடையும் தன்மை இருக்கிறது. நான் இன்னும் வந்து செய்திக்கு மிக மிக அருகில்
செய்தி வாசிப்பாளரை கொண்டு சேர்க்கும் ஊடகங்கள் இன்னும் வரத்தான் போகின்றன. நிச்சயமா. இப்போ சமூகம் ஒரு ஒரு நல்ல நிலைக்கு போகணும் அப்படின்னா தனிநபர் ஒழுக்கம் தான் முக்கியமானது அப்படின்னு நீங்க தொடர்ச்சியா ஒழுக்கம்ங்கிற வார்த்தையிலேயே எனக்கு அதுவே ஒரு இது கலாச்சாரம் ஒழுக்கம்ங்கிறதெல்லாம் யார் முடிவு பண்ணுறாங்கன்னு இருக்குது. ஒரு மதாச்சாரி கிட்ட சொன்னா அவர் சொல்கிறது ஒரு ஒழுக்கம், இந்த மதாச்சாரி வேற சொல்கிறாரு, அந்த மதாச்சாரி வேற சொல்கிறாரு, இவர் கல்யாணம் கட்டலாங்கிறாரு, அவர் கட்டக்கூடாதுங்கிற, இன்னொருத்தர் சன்னியாசம் வாங்கிட்டு போயிடுறாரு, ஒருத்தர் கூறாமல் சம்போகம் கொள்கிறாரு, இன்னொருத்தர் கூறாமல் சன்னியாசம் கொள்கிறாரு. எந்த சாமியார் நம்புறது? நான் ஒரு சாமியார் கூறாமல் சம்போகம் செய்யும் சன்னியாசி, இன்னொருத்தர் கூறாமல் சன்னியாசம் கொள்ளும் அறிவுரை சொல்லும் சன்னியாசி. இது எல்லாவற்றுக்கும் இது ஒழுக்கம்ங்கிறது நம் மனதிற்கு தோன்றும் நியாயமான விஷயங்களும் நாம் பொதுவாக ஒத்துக்கொண்ட விஷயங்களை அது தவறாமல் கடைபிடிக்க வேண்டிய கடமையும் அது ஒரு பொது கடமையாக நினைத்து செய்ய வேண்டும். இந்த எல்லோ லைன் மாதிரி தாங்க அது. கொலையே அவ்வளோதானேங்க. ஒருத்தரை அடித்து காபாலிக தீவு இங்கே அடித்து தின்னுட்டு இருந்தாங்க, இன்று அது ஒரு வெஜிடேரியன் தீர்வாக திகழ்கிறது. அது அதுதான் மனித அசன்ட் ஆஃப் மேன். அதானே ஒருத்தர் அடித்து தின்னுட்டு இருந்தோம், அப்புறம் மூளை சாப்பிட்டா கொஞ்சம் வெட்டுது, உடம்பு வேண்டாம், பென்ஸ் வருது, மூளை விட்டுட்டு பாக்கி அவங்க விரல்கள் அங்குலி மாலையெல்லாம் போட்டுட்டு கொண்ட விரலெல்லாம் கழுத்தில் மாட்டிக்கிட்டு அலைஞ்சோம். அதிலிருந்து மாறுபட்டு வெஜிடேரியன் ஆகணுன்னா, பட் இது இப்போ இன்செக்ட் சாப்பிட்லான்னு வருது. எல்லாம் நம்ம தான் 10,000 வருஷம் தாங்க உங்களுக்கு நம்மளுடைய கலாச்சாரமும் இதுவும் பேசுகிற விஷயங்கள்லாம். எதனோ நட்சத்திரத்துடன் கூட தோன்றிய சகோதரர்கள் மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இல்லை, இன்னும் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான். அந்த ஒர்க்கில் அந்த பணி, அதில் நாமும் சித்தால் கல் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்றும் என்பதை உணர்ந்தோம்னால் இன்னும் கட்டடம் முடிக்கப்பட்ட பாடு இல்லை, தீரா கட்டிடம் அது. அதுக்குள்ளே குடி போந்துட்டோம், பால் காய்ச்சிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம் அவசரத்தில், கூரை இல்லை. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற இந்த நீதியே எனக்கு நான் சரியாக நடந்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கே சமூகம் எனக்கு நான் சரியாக நடந்துக்கிறேன் எல்லா கொலைகாரனும் சொல்கிறது. ஹிட்லர்கிட்ட கேட்டால் அதான் சொல்ல போகிறாரு, பக்கத்து தீவு அதிபரை கேட்டால் அதை தான் சொல்ல போகிறாரு. நான் செஞ்சது ரைட்டுன்னு. அது பொதுவாக எல்லாருக்கும் ஒத்துக்கணும். பொது இடத்துல நம்ம பேசி கலந்துரையாடல் வேணும். கோஆப்ரேஷன் இல்லாமல் நடக்கவே நடக்காது இந்த உலகம். நீங்கள் பொதுவாகவே இந்த உலக சினிமா தமிழ் சினிமா உலக சினிமாவாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவீங்க. இந்த உலக சினிமா அப்படிங்கிறது என்ன வரையறை? நம்ம அந்த இலக்கு நம்ம அடைகிறதுக்கு திருவள்ளுவர்கிட்ட கேட்டால் சொல்லுவார், அது எப்படி உலக வரையாச்சு? அந்த பேசும் தன்மை, அந்த நேயம், உலகளாவிய நேயம். கை இப்படி இருக்கணும், இதுலேயே ஒரு 4 பேரை கட்டி பிடிச்சிருவான் போல் இருக்கு, இப்படி விரிக்கிறான் கையை, அன்பு ஜாஸ்தி இருக்குமோங்கிற ஒரு சந்தேகமாவது வரணும் நம்மளை பார்த்து. அந்த ஒரு நோக்கு தமிழ் சினிமாவுக்கு வரணும். மதுரை, திருநெல்வேலி, நான் தமிழன், இது பக்கத்து ஊர், இவர் அந்த ஊர் அப்படிங்கிற அந்த ஈனச்சண்டையும் இதையும் பற்றியுமே பேசிக்கிட்டு இருக்கா. முக்கியமாக இந்த ஜாதி ஒழியணுங்கிறது என்ன சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது எவ்வளோ குறுகிய ஒரு பாட்டில் நெக் அது. அதில் போய் நம்ம காவிரி ஆடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஆடுதாண்டும் காவேரி தான், நான் கூட அகால காவேரி ஆனதை நம்ம பார்க்கலையா? அது அந்த அதை அந்த போக்கே இல்லாமல் எல்லா இடத்துலையும் இப்படியே இறுக்கி கட்டிட்டு வரோம் டேம். அதெல்லாம் மாறும் என்ற நம்பிக்கை உள்ளவன் நான். நிச்சயமா. இந்த கிளாசிக் படங்கள் அப்படின்னு ஒரு வரையறைக்குள்ளேயும் அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டாக முழுக்க இந்த மாதிரி கமர்ஷியல் படமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு நகைச்சுவை கமர்ஷியல் படங்கள், 2 இதையும் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? இது உங்களுக்கே நீங்கள் கொடுத்துக்கிற ஒரு ரிலாக்ஸேஷனா இல்லை எப்படி? இதை சில சமயம் நோட்டும் வேண்டியிருக்கும், நோட்டு கொடுத்தவனுக்கு சில்லறையும் கொடுக்க வேண்டியிருக்கும். இது நடக்கும். அது இந்த பேலன்ஸ் கைட்டில் நடக்கும்போது கூட எந்த பக்கம் விழாமல் இருக்கணும். ஆனால் சில நேரங்கள் உங்களோட கிளாசிக் படங்களே சூப்பர் டூப்பர் ஹிட் எல்லாம் கூட இருக்கு இல்லையா? அதுதான், அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தோல்வியை கொண்டாடுறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதில் என்னென்னா, இப்போ 30 வருஷமாக நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன்னு அதை பாராட்ட வேண்டாமா? இவ்வளோ சிக்கலான இதில் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு என்னை இன்னும் உத்வேகப்படுத்தாமல் உதாசீனப்படுத்துவது எவ்வளோ பெரிய துரோகம், சினிமாவுக்கு இழைக்கப்படும் துரோகம் இல்லையா? இப்போ இந்த மாதிரியான தொடர்ச்சியான ஒரு நெருக்கடியிலேயாகட்டும், ஒரு இலகுவான சூழல்லையாகட்டும் படம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க.
இந்த மாதிரி ஒரு நேரத்துல இந்த படங்களுக்கு ஒரு ஒரு நெருக்கடிகள் வரும்போது அரசால சென்சார் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சிலர் மனது புண்படுது அப்படிங்கிற மாதிரியான சில கோமேனி ஆளும் ஈரான்ல கூட நல்ல சினிமா, நம்மளை விட நல்ல சினிமா எடுக்கிறாங்க. அவங்கள பார்த்து மனசை தேற்றிக்கொள்ள வேண்டியதுதான். அங்கே உள்ள தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்படி இருக்கிற ஊர்லேயே பிரமாதமான சினிமாக்கள் எடுத்து அது கான்ஸுக்கெல்லாம் போயிட்டுருக்கு. நல்ல சினிமாக்கள் பார்க்கணுன்னா இன்றைக்கி ஈரானியன் சினிமா வருமா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லன்னு கேட்குறாங்க. அடக்குமுறை ஆட்சி நடக்கிற ஊரில் கூட நல்ல சினிமா எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து நம்ம மனம் தேற்றிக்கொள்வதை விட்டுட்டு இது போச்சு இது போச்சுன்னு. ஆனா தொடர்ச்சியா இப்போ வந்து அடுத்தடுத்த படங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கிறதும் நீங்க தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே கூடாது இருக்கீங்க. என்பதுதான் குரல். அதுக்கப்புறம் எதுக்கு சென்சார் போர்டு வேண்டாமே, அதை நீங்கள் இல்லாமலே செய்திடலாம். எங்கள் குரலை சொல்வதற்கு அது வேணும்னா குரல் வரட்டும், கை நீளக்கூடாது. அதுதான் எங்கள் கையும் சரி அந்த கையும் சரி. யார் கலைஞன் கையை நீட்டாலும் தப்பு தான், ரசிகன் கையை நீட்டாலும் தப்பு தான். விமர்சனம் வேறு, தண்டனை வேறு. தண்டனை இவங்க கொடுக்கக்கூடாது, அதுக்கு சட்டம் இருக்கு. தண்டனை கொடுக்க ஆசைப்படுறாங்க அவங்க, அது மாபாக்ரஸி, மாப் மென்டாலிட்டி. அது கூடாது, அது சட்ட விரோதமானது. அப்படின்னா இங்கே சர்டிஃபிகேட்லாம் கொடுக்காதீங்க எங்களுக்கு. இப்போ ஒரு பக்கம் இதை வந்து நாங்களே சண்டை போட்டு எதை முடிஞ்சது பண்ணுறோம். ஒரு டபால்னு நாடகத்தை போட்டு ஓடி போவாங்க எல்லாம் திடீர் நாடகம், ஃப்ளாஷ் டான்ஸ், அந்த மாதிரி ஃப்ளாஷ் சினிமாக்கள் பண்ணிட்டு போகிறோம். என்ன பண்ண முடியும் அவங்க? அதுக்கப்புறம் இதில் வருது, இன்டர்நெட்டில் வருது, எத்தனையோ கருத்துக்கள் பரிமாறு. இவங்க நல்ல வேளை அதெல்லாம் பார்க்குறதில்ல, அதனால கோவம் கம்மியாக இருக்குது, பிபி கம்மியாக இருக்குது உங்களுக்கு. இன்டர்நெட்லாம் போய் பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி இப்போ இவங்கள் சாடும் படங்களை எல்லாம் கூட அதிக விமர்சனங்கள் அங்கே வந்து கொண்டு இருக்கின்றன. ஏன்னா விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் எனக்கு ஒரு கோபம் வரும். விமர்சனம் செய்வது என்பது வந்து பிள்ளையை அடித்து திருத்துவது மாதிரி. அந்த அடிப்பில் ஒரு அன்பு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அந்த அன்பு இல்லாமல் அடிப்பவன் நல்ல பெற்றோர் இல்லை, அவ்வளோதான். அவனை பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், டே நல்ல பிள்ளை, அவனை ஏன்டா போட்டு அடிக்கிறேன்னு சொல்ல பக்கத்து வீட்டுக்கார அப்பா இருப்பான். அந்த விமர்சனம் கண்டிப்பாக கிளம்பும். அதுக்கு கூட பொறுமை இல்லாமல் விமர்சனமே கூடாதுன்னு சொல்லிட முடியாது. என்னை விழுந்தா நான் விழுந்த இடத்துல இருந்து 10,000 பேர் உடைப்பாங்க. இப்படிலாம் சத்தம் போட்டு அடக்க முடியாது.